இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தரை துதிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கினாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை தேடுகிற முயற்சிகளை செய்து கர்த்தரை தேடிக் கொண்டிருந்தாலும் கூட பலருடைய வாழ்க்கையிலே நம்ம ஆரம்பத்திலே கொண்டிருந்த அபிஷேகம், வாஞ்சை, தாகத்தை நம்ம இழந்துட்டோமே. அந்த ஜெப வாழ்க்கையை இழந்துட்டோமே, அந்த வேத வாசிப்பை இழந்துட்டோமே, அந்த ஆண்டவரோடு கூட இருந்த ஐக்கியத்தை, அந்த வாஞ்சையை, அந்த வைராக்கியத்தை, அந்த ஆத்தும பாரத்தை ஆரம்பத்தில் இருந்தது போல இப்ப இல்லையே என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருந்திருக்கலாமே, நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா இருந்தோமே, ஆனா இப்ப எனக்கு சில விஷயத்துல நம்ம குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்ற ஒரு எண்ணங்கள் சிலருடைய வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும். ஆனால் நீங்க திரும்பி கட்டப்படுவதற்கு நீங்க பிரயாசப்பட்டும் உங்களுக்கு இன்னும் திருப்திகரமா இருக்காது. மறுபடியும் எழும்பணும், முன்பு போல நான் ஜெபிக்கணும், முன்பு போல நான் வேதத்தை வாசிக்கணும், முன்பு போல வாஞ்சையா இருக்கணும், முன்பு போல நான் தாகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட சிலருடைய வாழ்க்கையிலே அது சாத்தியம் இல்லாதது போலவே தெரியும். எப்படி மீண்டும் எழும்பி வருவது? இல்லையா? எப்படி மீண்டும் நல்ல நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கோ அல்லது அதை விட மேலாகவோ எப்படி எழும்பி வருவது? அதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தின் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, ஓசியா 14:1-2. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க சொல்றார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தொடர்ந்து படிக்கிற பாருங்க. அசீரியா எங்களை ரட்சிப்பதும் இல்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று கர்த்தர் அந்த இடத்திலே வாக்கு கொடுக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போலிருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அப்ப தொடர்ந்து அவன் எப்படியெல்லாம் தூக்கி நிறுத்தப்படுகிறான் என்பதை சொல்லிட்டே வர்றாரு. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். மறுபடியும் வாசனை வீச ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவர்கள் வாசனை லீபனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேலை தூக்கி நிறுத்துவேன், மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுவேன், முன்பு இருந்ததை பார்க்கிறோம் அதை விட சிறப்பாய் கர்த்தர் அவர்களை மேன்மையாய் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளுண்டு போக விடுவதில்லை. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் விழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நிறைய பேருக்கு தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்தங்கி விடுகிறோம் என்பது தெரிகிறது, பின்தங்கி விட்டோம் என்பது தெரிகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்பிருந்த பிரகாசத்தை இழந்திருக்கிறோம் தெரியுது. ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறது. ஆனால் திரும்ப வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது அதற்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரிடத்துல திரும்பி வர முடியவில்லை. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை. மறுபடியும் ஆண்டவரிடத்துல திரும்பி வர வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது திரும்பி வர முடியவில்லை, மறுபடியும் பழைய நிலைமைக்கு எழும்ப முடியவில்லை. அது ஒரு குறையாகவே இருக்கிறது. பிரயாசப்பட்டாலும் ஏதோ ஓரளவுக்கு வர முடிகிறது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு திரும்பி வர முடியவில்லையே, எதிர்பார்த்த அளவுக்கு மறுபடியும் பிரகாசிக்க முடியவில்லையே, எதிர்பார்த்த அளவுக்கு மறுபடியும் ஆண்டவருக்காய் நிற்க முடியவில்லையே என்று சொல்லி சிலருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு.
நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர், நம்முடைய வாசனையை வீச பண்ணுகிறவர், மறுபடியும் எழுவி பிரகாசிக்க பண்ணுகிறவர், நமக்குள்ளிருந்து மறுபடியும் தேவ சமூகம் நம்மைக்குள்ளிருந்து வெளிப்படும்படிக்கு செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் நம்மை எப்பொழுதுமே விழுந்து அப்படியே விழுந்து போக கர்த்தர் விட்டு விடுவது கிடையாது. கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி பிரகாசிக்க பண்ணி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேதம் முழுவதும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்திலே பிரதான ஆசாரியனாக யோசுவாவின் குறைவை காட்டுறாரு. ஆனால் கர்த்தர் அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுவேங்கிறாரு, புதிய தலைப்பாகி வைப்பேங்கிறாரு, அவனை அக்கினிந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளிக்கிறாரு. கர்த்தர் அவனை சத்துருக்களுக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் அந்த மகனை சுத்திகரித்து ஆண்டவர் மறுபடியும் படை நிலைமையில் தூக்கி நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்பு இருந்ததை பார்க்கிறோம் இல்லாத விட மேலாகவும் கூட பிரகாசிக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். ஒருவரும் தேவ மகிமை இழந்துவிட்டு அப்படியே இருக்க போவது கிடையாது. முதலாவது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் இழந்திருக்கலாம், இறங்கி இருக்கலாம், முன்பு இருந்தது போல் இல்லாத நிலைமைக்கு போயிருக்கலாம், அந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதிலிருந்து மறுபடியும் எழும்பி வர வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். ஆனால் உங்கள் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு திருப்தியான ஆவிக்குரிய வாழ்க்கையில வர முடியல. என்னதான் நினைத்து பார்த்தாலும் பழைய நிலைமைக்கு வர முடியல என்கிற ஒரு வேதனை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கலாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இப்பொழுது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அதுதான். அந்த பழைய நிலைமைக்குள் வருவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு வறட்சியான நிலைமைக்குள் போய்விட்டீர்கள். மறுபடியும் ஒரு செழிப்பு கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் ஒரு செழிப்பை உங்களுக்காக வைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு செழிப்பு, மீண்டும் ஒரு பிரகாசம், மீண்டும் ஒரு மேன்மை, மீண்டும் ஒரு மகிமை கர்த்தர் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப அதை கொடுப்பதற்கு கர்த்தர் எந்த விதத்தில் கொண்டு போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வசனத்தின் வாயிலாகவே கர்த்தர் அதை செய்கிறார். அதுதான் நம்ம புரியணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் இறங்கிட்ட பிறகு ஏற ட்ரை பண்றாங்க, ஏற முடியல, மறுபடியும் ஏற முடியல. உடனே சோர்வடைகிறார்கள். சோர்வடைந்து நம்மளால பழையபடி வர முடியாது போல இருக்குதே, நம்மளால பழையபடி ஜெபிக்க முடியாது போல இருக்கிறதே, அந்த ஆவிக்குரிய தாகத்திற்குள் மீண்டும் வர முடியாது போல இருக்கிறதே, மறுபடியும் அந்த ஆவிக்குரிய நிலைமைக்குரிய நாள் எழும்பி வர முடியாது போல இருக்கிறது, அவ்வளவுதான் போல இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். முதலாவது சொல்றேன், உங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்க. ஆண்டவரால் உங்களை ரட்சித்த ஆண்டவரால் உங்களை மறுபடியும் பிரகாசிக்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து கர்த்தரால் உங்களை ரட்சித்திருக்க மறுபடியும் உங்களை பிரகாசிக்க பண்ணவும் இருக்க முடியும். எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிறார். அதனால முதல்ல நீங்க நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எப்படி? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நீங்கள் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிங்க. தேவனுடைய வசனத்தில் நேரத்தை செலவிடுங்கள். அந்த வேத வசனங்கள் உங்களுக்கு குறைகளை எங்கெல்லாம் சுட்டி காட்டுகிறதோ அதற்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு குறைவுகளை கர்த்தர் தெளிவுபடுத்தி காமிச்சிட்டே வருவார். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், எங்கெல்லாம் முன்பு கரெக்டா இருந்தீங்க, இப்ப சரியெல்லாம் ஆயிட்டீங்க, அது முதலாவது உங்கள் ஆவியில் உங்கள் இருதயத்தில் உணர்வை கர்த்தர் கொடுப்பார். அதற்கு ஒப்பு கொடுங்க. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையை படிங்க. அந்த வசனங்கள் உங்களை ஏற்கனவே நீங்கள் இருந்ததை விட இன்னும் மேலான நிலைமைக்குள் உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு தேவனுடைய வசனங்கள் உங்களை வழி நடத்தும். வசனத்தை நல்லா படித்து அந்த வேத வசனங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் பாவரிக்கை செய்து ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. என்னென்ன காரியங்களில் குறைவாக இருக்கிறதாய் வசனங்கள் உங்களை சுட்டி காட்டுகிறதோ அதற்கான ஒப்பு கொடுத்துட்டே வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், முன்பு இருந்த மகிமை, முன்பு இருந்த மேன்மை, முன்பு இருந்த அபிஷேகம், முன்பு இருந்த தாகம், முன்பு இருந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் திரும்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து கர்த்தர் மகிமையாய் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்ரு என்றென்றைக்கு உங்களை மேற்கொள்வதில்லை. பிசாசு ஒருபோதும் உங்களை தொடர்ந்து ஜெயம் எடுக்க முடியாது. உங்க வாழ்க்கை மேல் ஜெயம் எடுக்க முடியாது. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். எப்ப நம்ம வாழ்க்கையில இந்த தோல்வி தொடருகிறது? நம்ம நம்பிக்கை இழக்கும் பொழுது,
நம்ம ஆண்டவர் நம்மை கைவிட்டார் என்று சொல்லி எதிர்மறையான சிந்தனைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதுதான் பிசாசு சொல்லுகிற மிகப்பெரிய பொய். ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் உன்னை ஒதுக்கிட்டாரு, ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண விட மாட்டாரு, அவ்வளவுதான், உன்னை கர்த்தர் விலக்கி விட்டார். இது போல ஒரு சிந்தனைகளை உங்கள் உள்ளத்திலே விதைத்து உங்கள் வாழ்க்கையிலே நீ எழும்பி வர முடியாதபடிக்கு உங்களை செய்துவிடும். ஒன்று சொல்றேன், அந்த எதிர்மறையான சிந்தனை விட்டு வெளியே வாங்க. புரியுதா? அந்த எதிர்மறையான சிந்தனை விட்டு வெளியே வாங்க. உங்களால மறுபடியும் எழும்பி வர முடியும், மறுபடியும் பிரகாசிக்க முடியும். முன்பு இருந்தது போலவும், அதை விட மேலான நிலைமையிலும் உங்களால பிரகாசிக்க முடியும். அதை செய்கிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் அதை செய்கிறார். அவர் தான் செய்கிறார். அவருடைய வார்த்தை செய்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் அதை செய்கிறது. உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுத்தால் உங்களுக்குள் கிரியைகளை நடப்பிக்கவும் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணவும் முன்பு இருந்தது போலவும் அதை பார்க்கிலும் இன்னும் மேன்மையாகவும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் பண்ணுகிறவர், நமக்கு நம்மை நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையாய் நம்மை நடத்துகிற தேவனாக நமக்கு நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் கர்த்தரை தேடுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். மறுபடியும் தேவனுடைய வசனத்திற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புகிறதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மறுபடியும் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்திலே 7, 8, 9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இங்க பாருங்க, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரங்களை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். பாருங்க, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைக்கும்ங்கிறாரு. என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். இப்ப அடுத்ததான் முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. எழும்பு எப்படி திருப்பி சொல்றாரு பாருங்க. எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும். நம்மளை கர்த்தர் தன்னுடைய புயம் என்று நம்மளை மென்ஷன் பண்றார். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? இல்லையா? அப்ப ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஏற்கனவே நீ வலு சர்பத்தை வதைச்சிருக்கிற, ஏற்கனவே நீ அதை வதைத்திருக்கிற. ஆகையால் அந்த பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நீ ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிற. பிசாசை ஜெயிச்சிருக்கிற, ராகாபை துண்டித்திருக்கிற. அப்ப பழைய பாவத்தை நீ துண்டித்திருக்கிற, வலு சர்பத்தை நீ வதைச்சிருக்கிற, அந்த பாவத்துக்கு காரணமா இருக்கிற வலு சர்பத்தை நீ வதைச்சிருக்கிற. ஏற்கனவே நீ அதை செஞ்சிருக்கிற, மீண்டும் முன்னால் செய்ய முடியும். ஏற்கனவே ராகாபை துண்டித்திருக்கிற, அந்த பாவத்தை நீ துண்டித்திருக்கிற, வலு சர்பத்தை நீ வதைத்திருக்கிற, மீண்டும் முன்னால் அதை செய்ய முடியும், மீண்டும் செய்ய முடியும். ஏற்கனவே கர்த்தர் உங்களை கொண்டு பிசாசை ஜெயித்தவர், மீண்டும் உங்களை ஜெயிக்க வைப்பாருங்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, என் வேதத்தை அறிந்தவர்களே, இல்லையா, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை அறிந்தவர்களே, உங்களை நான் பிரகாசிக்க பண்ணுவேங்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மீண்டும் மகிமையாய் பிரகாசிக்க பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கிறார். வேத வசனங்களை எடுத்து படிங்க, படித்து அந்த வசனங்கள் உங்களை உணர்த்துகிறபடி உணர்வடையுங்கள், ஒப்புக்கொள்ளுங்கள், பாவரிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனம், அதற்குள் இருக்கிற அபிஷேகம் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும், உங்கள் ஆத்மாவை கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்க பண்ணும், ஆண்டவருக்குள் மகிமையாய் வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்.
நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள், மறுபடியும் கனி கொடுப்பீர்கள், மறுபடியும் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பீர்கள். ஒருபோதும் பிசாசு சொல்லுகிற பொய்க்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீ எழும்புவதில்லை, உன்னால முடியாது, அவ்வளவுதான், பழைய காரியெல்லாம் உனக்கு ஒருபோதும் திரும்பி கிடைக்காது, அவ்வளவுதான் என்று சொல்லி அவன் சொல்லுகிற பொய்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுடைய முந்தின நாட்களில் எழுப்பினது போல எழுப்ப பண்ணுவார். அதை விட மேலாகவும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி இந்த நாளிலிருந்து தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய வசனங்களை கொண்டும் இடத்துல நாங்கள் திரும்பி எழும்பும்படி கர்த்தர் எங்களை அழைக்கிறீங்க. எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தருடைய புயமே, நீ முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறீங்க அப்பா. தேவரீர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பார்களாக. நம்பிக்கையற்ற நிலைமைக்குள் போனவர்களும் புது அபிஷேகத்தால் புது பலத்தால் நிரப்பப்பட்டு மீண்டும் உமக்கென்று கட்டி எழுப்பப்படுவார்களாக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்துரு இடித்த காரியங்களை எல்லாம் மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. இழந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பிள்ளைகள் சுதந்தரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் இழந்த அபிஷேகம், இழந்த தேவ பலன், இழந்த உணர்வுள்ள இருதயம், இழந்த வாஞ்சை, இழந்து போனதான சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பிள்ளைகள் மீண்டும் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலத்தை மீண்டும் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சத்துருவை மீண்டும் வதைக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே, மக்கு சோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை மகிமைப்படுங்க, சோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மகானங்களை மறவாதே. ஆமென்.